ஜோ எழுதிய நெவர் ஃபர்கெட் ஹவு மச் ஐ லவ் யூ என்ற நூலின் தமிழாக்கம் அருள்வள்ளன் அரசு. நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. நூல்கள் இப்போது விற்பனைக்கு. இந்த புகைப்படத்தை திரிஷா வெளியிடாமல் இருந்தால் யாருக்காவது குடிமொழி போயிருமா? ஏன் வெளியிட்டாங்க? என்ன சொல்ல வராங்க நாட்டு மக்களுக்கு? உங்க தலைவர் நீங்க கொண்டாடுகிற விசிலட்சாங் குஞ்சுகள்லாம் கொண்டாடுறீங்கல்ல, நேர்மையான முதலமைச்சர், நேர்மையான மனிதர், தூய சக்தி. மாத்தி 12 மணிக்கு கரெக்டா மறுநாள் பிறக்கும் போது அவர் என் கூட தாண்டா இருந்தாரு. என் முன்னாடி நான் வாங்கி வச்ச கேக்க தான் வெட்டினார் அவரு. பாத்துங்க புகைப்படத்தை மக்களே, நீங்க எல்லாம் பாத்துங்க. சொன்னாங்களா சொல்லலையா? சோசபஜியும் அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்காரு. இன்றைக்கு நடிகையோட கட்டுப்பாட்டில் தான் அவர் இருக்காருன்னு நான் சொல்லல சார். கிளம்பி வராதிங்க. அந்த அம்மா சொல்றாங்க. திரிஷா 12 மணிக்கு போட்டாங்கன்னு 000 ஏன் சார் போடுறாங்க? அப்ப 12 மணிக்கு அவர் என் வீட்டில் அல்லது அவர் வீட்டில் நான் என் முன்னாடி கேக் வெட்டினார், பிறந்த நாள் கொண்டாடினார். கேக் வெட்டலன்னா நாடும் நாட்டு மக்களும் ஏதாவது வீணா போயிடுவாங்களா? அந்த படத்தை போடலன்னா அப்படியே பிரளயம் ஆயிடுமா? தமிழ்நாடு புரண்டு போட்டுருமா? ஆனா ஏன் போட்டாங்க? திரிஷாவை விட்டு விஜய் பிரிஞ்சிட்டாரு, சங்கீதா கூட சேர போகிறாங்க அப்படின்னா நிறைய பாசிட்டிவாக நிறைய பேர் பேசினாங்க. பரவாயில்ல, ஹெல்த்தியான விஷயம் அப்படின்னு நினைக்கும் பொழுது விஜயோட பிறந்தநாள் அன்னைக்கு தலைமைச் செயலகத்தில் கேக்கெலாம் எடுத்துகிட்டு வராங்க. அந்த அந்த திருவள்ளூர் அமோனியா வாயு கசிவில் டெத்துனால முதலமைச்சர் கேக் வெட்ட விரும்பலை, பிறந்தநாள் கொண்டாட விரும்பலைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் முதல் நாள் நைட்டே நடிகை திரிஷா கூட பிறந்தநாள்லாம் செலிப்ரேட் பண்ணி கேக்கெல்லாம் வெட்டி அன்னைக்கு பிறந்தநாள் முடிகிறதுக்கு அன்றைக்கி ஈவினிங் நைட்டே அந்த ஃபோட்டோலாம் வெளியாகுது. அது வரைக்கும் திரிஷாவை விஜய் ரசிகர்களே திட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோ பார்த்துட்டு அவங்களுக்கே பயங்கர அதிர்ச்சி. ஃபோட்டோ பார்த்துட்டு கோபத்தில் மறுபடியும் திரிஷாவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி புரிஞ்சு? எனக்கு இப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சினிமா மருதமலை அந்த படத்தில் வடிவேலு போலீஸ், அர்ஜுனும் போலீஸு. அவங்க அடிக்கடி எதனா வடிவேல் எதனா 7:30 கூட்டிடுவார். அதனால அவருடைய இன்ஸ்பெக்டர் வீட்டில் போய் வேலை செய்ய விட்ருவாங்க, வீட்டை தொடையினுவாங்க, அனுப்பி விட்ருவாங்க. அர்ஜுனும் வடிவேலும் போய் வீட்டை தொடச்சிட்டு இருப்பாங்க. அந்த கதாநாயகி அந்த இன்ஸ்பெக்டரோட பொண்ணு. அது இங்கே அங்கேயும் குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இருக்கும். ஏடா கூடமாக அது அரைக்குறை ட்ரெஸ்ஸை போட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். நம்மளால் அர்ஜுன் வேலை செய்யறதை விட்டு அந்த பொண்ணையே வாட்ச் பண்ணிட்டு இருப்பார், ரசிச்சுட்டு இருப்பார். வடிவேலு என்ன இவன் வேலை செய்யாமல் யாரை பார்த்துட்டு இருக்கான்னு திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இருக்கும். அது காமெடிக்காகவும் காமன் நெடிக்காகவும் எடுக்கப்பட்ட காட்சி. பார்க்குற எல்லாருக்கும் அது ஞாபகம் வரும். அப்போ ஒரு சொல்லுவார், நீ வேணாம் நீ சும்மா வேலை செய்ய மாட்டேங்கிற, நீ இந்த பக்கம் திரும்பி இப்படி தொடை அப்படின்ட்டு திருப்பி விடுவார் வடிவேலு. ஏன்னா வடிவேலு அந்த அர்ஜுனோட பெரிய அதிகாரி, அப்படி சொல்லிப்பார் அவர், பெரிய அதிகாரி நான்ட்டு. அந்த காமெடி எல்லாருக்கும் ஞாபகம் வரும்ல. அப்போ திருப்பி விட்ட பிறகும் அந்த பொண்ணு என்ன பண்ணுவோம், ஹீரோயின்னா இப்படி விளையாடின பொண்ணு மறுபடியும் இப்படி ஓடிட்டு இருக்கோம், தம்பியை பிடிக்கிறேன் வைக்கிறேன்னு ஓடிட்டு இருக்கோம். இப்போ ஒரு தொடைக்காம அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருப்பார். அப்போ ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவார், சண்டாளி இவன் சும்மா இருந்தால் கூட அவன் சும்மா இருக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு. நான் சினிமா டயலாக் சொன்னாங்க, நீங்கள் ஏதாவது தப்பாக நினச்சிக்கிட்டு கம்பெனி ஏதாவது நினச்சிக்கிட்டா நான் பொறுப்பு கிடையாதுங்க. அந்த டயலாக தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதாவது 15 பேருக்கு மேலே இப்போ இறந்து போயிட்டு தான் தகவல் வருது. 45 பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டாங்க. சோகமான கருப்பு நாளாக மாறிப்போச்சு அந்த தினம். 22ஆம் தேதி என்பது சண்டே அன்னைக்கு கருப்பு நாளாக மாறிடுச்சு. தான் அந்த அறைக்குள்ளேயே வேலை செஞ்சு அந்த அறைக்குள்ளேயே செத்து போகிறோன்னு அவங்க யாருக்கும் தெரியாது. வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் பரிதாபமாக காதில் மூக்கில் ரத்தம் செத்து போயிட்டாங்க. கொடூரமான பாதிப்பு. அந்த பாதிப்பில் இறந்து போனவர்களுக்கு இரங்கல் கூட நேரில் போய் அஞ்சலி செலுத்தாதவர் தான் நம்முடைய முதலமைச்சர் சோசப் விஜய். ஆமாம் தானேங்க? ஆனால் பிறந்த நாள் அப்போ நான் கேக் வெட்ட மாட்டேன் அப்படின்னு வந்த கேக்கை திருப்பி அமிச்சிட்டாருன்னு விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் கொண்டாடினாங்க பயங்கரமாக. நம்ம கூட பார்த்தோம். இது விஜயினுடைய நேச்சர் இல்லையே, இதில் ஏதோ உள்குத்து இருக்குது. கண்டிப்பாக அப்படிப்பட்டவர் கிடையாது விஜய். உங்களுக்கு தெரியுமா தெரியாதானா? எனக்கு தெரியும் விஜயை பற்றி. அதனால் அப்படிப்பட்டவர் இல்லையா அவர். ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கோன்னு மட்டும் நான் வெயிட் பண்ணேன். நான் வெயிட் பண்ணது வீண் போகவே இல்லை. அன்று இரவு ஒரு படத்தை நீங்கள் சொல்கிற அந்த நடிகை வெளியிடுறாங்க. நடிகையெல்லாம் அப்படியே மறைச்சிலாம் பேச வேணாங்க, திரிஷா அவங்க தான் வெளியிட்டாங்க அந்த படத்தை. அது ஏஐ படம்னாங்க, அப்புறம் இல்லைன்னாங்க, அது பழைய படம்னாங்க, அப்படி ஒரு சட்டையை அவர்கிட்ட இல்லைன்னாங்க. நான் என்ன கேட்க வரேன்னா, நீங்கள் கேக்கு வெட்டினது தப்பு இல்லை, கேக்கு போய் உங்கள் தோழியோட கொண்டாடினது தப்பு இல்லை, எல்லாம் தப்பு இல்லை சார், உங்கள் விருப்பம் சார். தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்கிறது என்னுடைய நோக்கம் அல்ல. ஆனால் நீங்கள் இன்றைக்கி ஒரு நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய 8 கோடி மக்களுடைய முதலமைச்சர். உங்களுக்குன்னு மரியாதை இருக்குது, மாண்பு இருக்குது, கௌரவம் இருக்குது, தனி மனித ஒழுக்கம் இருக்குது. அந்த தனி மனித ஒழுக்கத்தை நீங்கள் தான் பேசுகிறீங்க. சிங்கப்பெண் அதிரடிப்படை துவக்கோழால் என்ன பேசினார்? தனி மனித ஒழுக்கம் இருந்தால் குற்றச்செயல்கள் தவிர்க்கப்படும். ஏன்னா இந்த தாவேக்காரன் மேலே தான் ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வருது. பாலியல் ரீதியான புகார்கள் அதிகமாக அவன் மேலே தான் வருது.
இன்னைக்கு எந்த வார இதை திருப்பி பார்த்தாலும் 2 செய்தியில் 4 செய்தி அவனை பற்றி இருக்குது. டெய்லி பேப்பர் திறந்து பார்த்தா ஒரு 8 பக்கம் செய்தி. அதில் எங்கேயோ ஒரு இடத்துல 4-5 இடத்துல போக்சோலை இவனை பிடிச்சாங்க, பக்கத்து வீட்டில் போய் அத்துமீறி உள்ளே போனான், ஒரு மாவட்ட செயலாளர் ராத்திரி 12 மணிக்கு தன்னுடைய இன்னொரு பெண் உறுப்பினரோட வீட்டில் போய் மாவட்ட செயலாளர் மாட்டினார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமாம். இப்படி ஏராளமான குற்றச்சாட்டில் சிக்கிறவங்களாம் அவங்க தான். அப்போ தனி மனித ஒழுக்கத்தை பற்றி முதல்ல யார் கிளாஸ் எடுக்கணும்? தலைவர் தனக்கே கிளாஸ் எடுத்துக்கணும். ஏன்னா அவர் மீது அந்த குற்றச்சாட்டு வருது, நான் சொல்லலை, அவர் மீது வருதா? அப்போ இப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் சொல்கிற புகைப்படம் வெளியில் வருது. இப்போ இந்த புகைப்படத்தை திரிஷா வெளியிடாமல் இருந்தால் யாருக்காவது குடிமொழி போயிருமா? ஏன் வெளியிட்டாங்க? என்ன சொல்ல வராங்க நாட்டு மக்களுக்கு? உங்கள் தலைவர் நீங்கள் கொண்டாடுகிற விசிலடிச்சாங் குஞ்சுகள்லாம் கொண்டாடுறீங்கல்ல, நேர்மையான முதலமைச்சர், நேர்மையான மனிதர், தூய சக்தி. 12 மணிக்கு கரெக்டாக மறுநாள் பிறக்கும் போது அவர் என் கூட தான்டா இருந்தார், என் முன்னாடி நான் வாங்கி வச்ச கேக்கை தான் வெட்டினார் அவர். பார்த்துங்க புகைப்படத்தை, மக்களே நீங்கள்லாம் பார்த்துங்க. சொன்னாங்களா சொல்லலையா? அப்படிதான் பதிவு போட்டிருந்தாங்க. அப்படின்னா திரிஷா தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்க முயற்சிக்கிறாங்களா, அடுத்த ஜெயலலிதா நான் தான் அப்படின்னு சொல்ல முயற்சிக்கிறாங்களா அப்படின்னு ஜூனியர் விடல கட்டம் கட்டி ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. நீங்கள் எனக்கு இந்த வார இதழ் எழுதுகிற விஷயங்கள்லாம் நான் வந்து விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. விகடனில் ஒர்க் பண்ணதுனால இந்த அது இல்லை தப்பு இல்லை, நானும் அதை வந்து எல்லாத்தையுமே படிப்பேங்க, தப்பு இல்லை. அவங்களுடைய பார்வையில் எழுதியிருக்காங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி நேரடியாக அவங்க எழுதலை. இப்படி ஒரு சம்பவம் எங்கேயாவது நடந்திருந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு ஒரு டிஸ்க்ளைமரை போட்டுக்கிட்டாங்க. சிம்பிள். நீங்கள் அவங்க ஏற்கனவே இப்போவோ முன்னாடி ஒரு பேசின வீடியோ வைரல் ஆச்சு. உங்கள் நோக்கம் என்ன, நீங்கள் என்னவா அரசியலுக்கு வந்தால் என்னவா, முதலமைச்சராக போகிறேன்னு சொன்ன ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. இன்றைக்கி நாடும் நாட்டு மக்களும் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி நாசமாய் போகட்டும்ன்ற மாதிரி தான் நாடு இப்போ போயிட்டுருக்கு. நாளைக்கு முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? திரிஷா அவர்கள் முதலமைச்சர் ஆனால் நானே அவங்களுக்கு பிரபாகண்டா கொள்கை பரப்பு செயலாளராக மாறிடுவேன். வரட்டுமே சார். உதவாக்கரைகளே இன்றைக்கி வந்து அந்த பதவியில் உட்காந்துட்டு இருக்கும்போது நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லுங்க, உடனே டக்குன்னு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிட்டு யாரும் கம்பு சுற்றிட்டு வராதிங்க. உதவார்களே இன்றைக்கி வந்து அந்த அதிகாரத்தில் வந்து உட்காரும் போது திரிஷாக்கு எல்லாம் இருக்குது சார், எல்லா அதிகாரங்களும் வச்சுருக்காங்க சார். அவங்க கட்டுப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி ஒரு மாநில முதலமைச்சரை ராத்திரி 12 மணிக்கு என் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு கேக் வெட்ட முடியும்னு நிரூபிக்கிறாங்க. நாடு சோகமாக இருந்தால் எனக்கு என்ன, 10 பேர் செத்தாலும் எனக்கு என்ன, என்னால் அவருக்கு 12 மணிக்கு கேக் வெட்டுறது என் இடத்துக்கு அவர் வர வைக்க முடியும். அது அவர் இடமா? இவங்க அவர் இடத்துக்கு போனாங்களா, அவர் இவர் இடத்துக்கு போனாரா? யாருக்கா தெரியுமா? தனி மனித ஒழுக்கத்தை பற்றி பேசினவர். அந்த கலர் சட்டையை பார்த்தீங்களா? கோவா ஷர்ட் என்னமோ நமக்கு தெரியாது சார். அந்த புகைப்படம் அன்றைக்கி தான் எடுத்தாங்களான்னு எனக்கு தெரியாது. அவரவர் மனசாட்சிக்கு உரிய விஷயம். விஜயே இந்த ஃபோட்டோ எடுத்துட்டு சொன்னாராம், இந்த ஃபோட்டோவை தயவு செஞ்சு இப்போதைக்கு வெளியில் விட்டுற வேண்டாம் அப்படின்னு ஒரு அன்பு கட்டளை. எனக்கு வந்து என்ன தெரியுமா, எனக்கு ஒரு சந்தேகம் சார். அந்த அன்பு கட்டளை திரிஷா மீறியே அன்னைக்கு நைட்டே போட்டோ ரிலீஸ் பண்ணதாகவும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, விர்ச்சுவல் வாய்ஸ் என்ன திட்டுறாங்க உங்க ரசிகர்கள்லாம், உங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அதனால ரிலீஸ் பண்ணிட்டேனா? இல்ல நான் வந்து திரிஷா ரசிகர் மன்ற தலைவர் ஆயிட்டேன். இப்ப நான் தெளிவா சொல்லிடுறேன். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீலாம் ஆளே கிடையாது எனக்கு, நான் சொல்றது தான் நீ கேட்கணும், நீ சொல்றதை நான் கேட்க முடியாது. ஆளுமை நிறைந்த ஆள் திரிஷா தான். இப்போ இந்த படத்தை வெளியிட்டது வருஷம் ஒரு படம் போடுவாங்க சார், எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாங்க, தேன்குழல் முறக்குன்னு ஒரு படம் போடுவாங்க. அந்த படம் போட்டுட்டு ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. அந்த கட்சி கொடி, அந்த கலர் கொடி, அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அந்த கலரில் தான் இவர் கொடி போட போகிறாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ருமேனியா நாட்டு கொடியே ஏதோ ஒரு கொடி, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்ம பேசியிருக்கோம் ஏற்கனவே. அந்த நேரத்தில் ஒரு கொடியை அறிமுகமே படுத்தலை. அந்த கலர் கொடியை போட்டு தேன்குழல் முறுக்கு அப்படின்னு ஏதோ ஒரு படம் போட்டிருந்தாங்க. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அது மாதிரி திரிஷா அவங்க என்ன பதிவு போட்டாலும் அவர்கள் நினைக்கிறதை தான் செய்ய முடியும். அவர்களுக்கு எந்த கட்டுப்பாடுகளும் யாரும் விதிக்க மாட்டாங்க. சோசபஜியும் அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கார். இன்றைக்கு நடிகையோட கட்டுப்பாட்டில் தான் அவர் இருக்காருன்னு நான் சொல்லலை சார், கிளம்பி வராதிங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க. திரிஷா 12 மணிக்கு போட்டாங்கன்னு 000 ஏன் சார் போடுறாங்க? அப்போ 12 மணிக்கு அவர் என் வீட்டில் அல்லது அவர் வீட்டில் நான் என் முன்னாடி கேக் வெட்டினார், பிறந்தநாள் கொண்டாடினார். கேக் வெட்டலன்னா நாடும் நாட்டு மக்களும் ஏதாவது வீணா போயிடுவாங்களா? அந்த படத்தை போடலன்னா அப்படியே பிரளயம் ஆயிடுமா? தமிழ்நாடு புரண்டு போட்டுருமா? ஆனால் விஜய் போட்டாங்க. விஜய் ரசிகர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, விஜய் சங்கீதா ஒன்று சேர போகிறாங்கன்னு ஏஐ ஃபோட்டோலாம் போட்டு 2 பேர் சந்தித்த மாதிரியெல்லாம் போட்டு இது பண்ணாங்க. நான் கூட நம்பிட்டேன், பரவாயில்ல நல்ல விஷயம், நம்ம அடுத்த முறை நான் கண்டிப்பாக மறுபடியும் நம்ம விஜய்க்கு தான் ஓட்டு போடணுங்கிற மைண்ட் செட்லாம் நான் இருந்தேன். ஏன்னா சங்கீதா விஜய் ஒன்று சேர போகிறாங்கிற மாதிரிலாம் கிளப்பி விட்டாங்க. சங்கீதா விஜயும் ஒன்று சேர்றதுன்றது வந்து நானும் ஏற்கிற விஷயம்தான். நானும் அதை வரவேற்கிறேன். குடும்பமாக இருந்தாருன்னா வரவேற்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து இவர் அப்பாவை காணோன்னு அசம்பிளியில் பேசுகிறாருல்ல, அங்கே அவங்க அப்பாவை காணோன்னு அந்த பையன் தேடிட்டு இருக்கான். ஊரே காரி துப்பிட்டு இருக்கு, கோர்ட்டுக்கு போய் நிற்கிறாங்க. அப்போ இந்த நேரத்தில் அவங்க இணைவது மகிழ்ச்சி தான். ஆனால் அதுக்கான சாத்தியம் இல்லை. ஏன்னா சமீபத்தில் கூட கோர்ட்டில் அந்த கேஸ் வந்துச்சு, 2 பேருமே வரல. அவங்க ஆன்லைனில் வரேன்ட்டாங்க.
அதற்கு சில நடைமுறைகள் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் அப்ளை பண்ணுங்கள், அடுத்த முறை பார்த்துக்கலான்னு கேஸை தள்ளி வச்சுட்டாங்க. ஆகஸ்ட் மாதம் போயிடுச்சு இந்த கேஸு. நீங்கள் இப்போ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுங்க, மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்வதை விட்டு நீங்கள் முதல்ல சரியாக இருக்கீங்களான்னு பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்து நடந்து கொண்டிருக்கிற எல்லா நிகழ்வுகளும் தமிழ்நாட்டை கூறு போட்டு மற்ற மாநிலங்களுக்கு விற்கிற வேலையை தான் பார்த்துட்ருக்காரு. இங்கே எதுவுமே நேர்மையான நடவடிக்கை இல்லை. சொல்கிற எல்லாம் பழிவாங்க உணர்ச்சியோடு தான் இருக்குது. அடுத்தடுத்த நிகழ்வுகள் விஜயனுடைய ஆடம்பர அரசியல், படோடப அரசியல், விளம்பர மாடல் அரசியல், ரீல்ஸ் அரசியல், அயோக்கியத்தன அரசியல் தான் தொடர்ச்சியாக நடக்குது. இதற்கு எல்லாத்துக்கும் விரைவில் முடிவு கட்டப்படும். அது எப்படி கட்டப்படும்னா, வருகிற இடைத்தேர்தல் வரப்போது, உள்ளாட்சி தேர்தல் வரப்போது, இது எல்லாத்துலேயும் விஜயனுடைய செயல்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் அப்போ அந்த நேரத்தில் எனக்கு ரீல்ஸ் போட்டு ஏமாற்றி பொய் சொல்லி பெண்களை ஏமாற்றலாம் முடியாது. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு பெண்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தில் நிச்சயமாக ஒரு நல்ல தீர்ப்பு வரும்னு நம்புகிறேன் நான். அதையே மீறி மீண்டும் ஆளுங்கட்சியே வெற்றி பெறுகிறது என்றால், ஏற்கனவே வந்து ஒரு படத்தில் வசனம் சொன்ன மாதிரி தான், இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போட்டோன்ற மாதிரி, நாசமாக போட்டால் எப்போ நல்லது நடக்கணும் அப்போ பார்த்துக்கலாம். ஓகே, நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் முன் வச்சுருக்கீங்க. ஒரு ஒரு இந்த சமூகத்தின் மீது அக்கறையோட, அல்லது ஒரு முதல்வராக இருந்துக்கிட்டு இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுருக்கீங்க. அந்த கருத்துக்கள் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறது, எப்படி சென்று சேருகிறது, மக்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை முன் வைக்கிறாங்கங்கிறத நம்ம கமெண்ட்ஸில் கொடுக்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி.